இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா? நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படுமா? நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா? அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது. அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தெல்லாம் என்னால தாங்க முடியல. நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல, அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும். அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு, ஒரு ஆற்று இது இருந்துச்சு, அது ரொம்ப பேராபத்தா ஆயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க. வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவன்னு பழிய போடுறது எப்படி? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும். அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும். அதோட முற்றாயிரும்.